தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் குபேரா. இந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்டு கமெண்ட் வந்த நிலையில படம் நல்லா தான் ஓடிருக்கு. படத்தோட சக்சஸ்ஃபுல் மீட்டை ஹைதராபாத்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த சக்சஸ்ஃபுல் மீட்ல சிரஞ்சீவியும் கலந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெலுங்கு சினிமாவை சேர்ந்த யாராவது நல்ல நடிகருக்கான தேசிய விருது பெற்றா நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அதை விட நான் தனுஷ்காக சந்தோஷப்படுறேன். இந்த படத்துக்கு கண்டிப்பா நீங்க தேசிய விருது வாங்குவீங்க. ஒரு வேளை அப்படி வெல்லல அப்படின்னா அந்த விருதுக்கான மதிப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை தனுஷை தவிர வேற யாராலுமே நடிக்க முடியாது. என்ன கேட்டிருந்தா கண்டிப்பா நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த ரோல்ல நடிக்க இந்தியாவில் இருக்க ஒரே நடிகர் தனுஷ் மட்டும்தான். கண்டிப்பா இந்த படத்துக்காக உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து தனுஷ் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தியேட்டருக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு மாஸ் பட்ஜெட்ல பெரிய கிராபிக்ஸ்ல சூப்பர் ஹீரோ படம், ஆக்ஷன் படம் இப்படிலாம் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி கூட மக்கள் முன்னிலையில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிளான படம் கூட நல்ல வரவேற்பை பெறும். அதுக்கு இயக்குநர்கள் எல்லாம் இந்த கோணத்தில் யோசிக்கணும். அதுக்கு உதாரணம் இந்த படத்தை கூட சொல்லலாம். இயக்குனர் சேகர் கமலா மனித உணர்வுகள் நிறைந்த சாதாரண படங்கள் மூலமா கூட மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.